ஒருத்தரை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி மக்களை ஏமாற்றி ஒரு வகையாக வந்து ஜெயிச்சிட்டாப்ல. அதுவே வந்து ஒரு மாதத்துல பல்ல காட்டுது. இதுக்கு மத்தியில் நாம் பேசாமல் இவருக்கு இவ்வளோ இருக்குன்னா நமக்கு பாதியாவது இருக்காதா, நமக்கு அதில் 10% இருக்காதா, நாம் ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம தான் பல பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அது இதுன்னு பண்ணி சிக்கனா வேலை காட்டி ஏமாற்றி வச்சிருக்கிறோமே, இதை வச்சு எப்படியாவது பண்ணலாம் இப்படின்னு ஒருத்தருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோணலாம். விஜயினுடைய அந்த என்ட்ரியின் டெசாஸ்டர், 41 பேர் செத்தான், அது மட்டும் கிடையாது, நான் அதை மட்டும் சொல்லலை. இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியே டெசாஸ்டர் தான். விஜய்க்கு அது நன்மை கிடையாது. விஜய் வந்து ஒழுங்கா படத்தை நடிச்சுட்டு நல்ல காசு வாங்கிட்டு சொகுசா சுகமா இருந்த விஜய் இன்னைக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட கம்பிகளுக்கு மத்தியில் அடைக்கப்பட்டிருக்கிறார். விஜய் வீட்டில் ஒன்று நடந்தால் கூட அதுக்கு திமுக தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுகிற மனோநிலைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் வந்திருக்குது. எங்கேயோ ஒரு 4 பேர் ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போறான். 4 ஃபீஸை திருடுனா ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு அங்கே கரண்ட் போங்க. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான, அதுவும் பகல்ல திருடுறான், நைட்டு கரண்ட் போகுது. 5 இடைத்தேர்தல்களிலும் வலுவான கேண்டிடேட்ஸ் திமுகவில் யார் யாரெல்லாம் அந்தந்த பகுதியில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்களோ அல்ல அதை விட வலுவானவர்களோ, அல்லது இப்போ நீங்க திருச்சி கிழக்குல வந்து அன்பில் மகேஷ் சொல்றீங்க, திமுகவில் எனக்கு தெரிஞ்சு திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு தொகுதியில் நிற்க வேண்டும். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கூட்டணி வைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி வைங்க. உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கங்க. விசிகாவோ அல்லனா யாரோ அல்லது விஜய் கூட போய் நின்னுக்கங்க. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த 5 தொகுதிகளுக்கான இந்த இடைத்தேர்தல் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பலப்பரீட்சையாக இருக்க போகுது. ஏன்னா புதிய ஃபோர்ஸ் திடீர்னு ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்க அந்த அதிமுகவிலிருந்து 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போனது, கூடுதலாக திரு விஜய் 2 தொகுதியில் ஜெயிச்சது. ஸோ 5 தொகுதிகள். இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்க போகுது? டஃபஸ்ட் 3 கார்னர் ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக அண்ணாமலை வேற அதில் போட்டிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்படி பல சுவாரஸ்யங்களையும் பல அதிர்ச்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தலாக இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். நான் திருச்சி கிழக்கில் போட்டிடலாமா வேணாமா, மக்களை நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியல் வந்தால் தான் திருச்சி கிழக்குலாம் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொரு புதிதாக ஒரு நடிகர் வந்து அரசியல் என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி பல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையில் இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து இருக்கு. அதாவது ஒருத்தரை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி மக்களை ஏமாற்றி ஒரு வகையாக வந்து ஜெயிச்சிட்டாப்ல. அதுவே வந்து ஒரு மாதத்துல பல்ல காட்டுது. இதுக்கு மத்தியில் நாம் பேசாமல் இவருக்கு இவ்வளோ இருக்குன்னா நமக்கு பாதியாவது இருக்காதா, நமக்கு அதில் 10% இருக்காதா, நாம் ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம தான் பல பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அது இதுன்னு பண்ணி சிக்கனா வேலை காட்டி ஏமாற்றி வச்சிருக்கிறோமே, இதை வச்சு எப்படியாவது பண்ணலாம் இப்படின்னு ஒருத்தருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோணலாம். யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும், இன்னைக்கு யோகி பாபு கூட வரலாம், அல்லது வேற யார் வேணாலும், சந்தானம் யார் வேணாலும் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. ஆனால் நிலைமை என்ன, உண்மையிலேயே விஜயின் வெற்றி அதே வேகத்தில் போய்கிட்டு இருக்குதா? நான் தான் சொல்ல, இது ஒரு அரசியல் சுனாமி. சுனாமிங்கன்னா என்ன, அது மகிழ்ச்சியா தரக்கூடியது, அதாவது ஒரு பெரிய இது கிடையாது, அது டெசாஸ்டர். அதே மாதிரி சுனாமி எப்படி வேலை செய்யும், அது இப்படி வந்து நேரம் அடிக்கும், மறுபடியும் ரிவர்ஸ் வாங்கிரும். ஆமா, டெசாஸ்டர் 2 பக்கமும் நடக்கும். உள்ள போகும்போதும் டெசாஸ்டர், வெளியில வரும்போதும் டெசாஸ்டர். நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி விஜயினுடைய அந்த என்ட்ரியின் டெசாஸ்டர், 41 பேர் செத்தான், அது மட்டும் கிடையாது, நான் அதை மட்டும் சொல்லலை. இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியே டெசாஸ்டர் தான். விஜய்க்கு அது நன்மை கிடையாது. விஜய் வந்து ஒழுங்கா படத்தை நடிச்சுட்டு நல்ல காசு வாங்கிட்டு சொகுசா சுகமா இருந்த விஜய் இன்னைக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட கம்பிகளுக்கு மத்தியில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது முதலமைச்சராக இருந்து ஃபைலை நேரா பாக்குறாருன்னே அவருக்கு தெரியல, அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஃபைல் பாக்குறதும் அவர் இப்படி முழிக்கிறதும் பாக்குறதையும் பார்த்தாலே தெரியல அவர் எந்த அளவுக்கு இந்த நிர்வாகத்தை செஞ்சுட்டு. அந்த விளைவு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் கட்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சரி, இப்படி ஒரு அடிச்ச சுனாமி பேரழிவை ஏற்படுத்தி தனக்கும் ஒரு அழிவை ஏற்படுத்தி அது பின்வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல திமுக வந்து அது ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, அது ஒரு ஸ்திரமான பார்ட்டி, அது துணிந்து முடிவெடுக்கணும். தோல்விகளை கண்டு அஞ்சலாம் வேண்டிய அவசியமே கிடையாது. அதோட பொருள் என்னன்னா,
இப்போ உண்மையிலேயே முழுவதுமாக விஜய்க்கான களம் முடிந்து விட்டதான்னு தெரியாது. விஜய்க்கான அந்த பவர் அது என்னன்னா அது குறைஞ்சிருக்குதா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு வீச்சு அது குறைந்து இருக்கிறது. ஏன்னா இப்படி வந்தது பின்வாங்கி இருக்குது. அவருடைய நிர்வாகத்திறன் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லாம் கடந்த ஆட்சி மேல காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட திரு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கலைஞர் சொல்லுவார், அவர்கள் வீட்டில், அதாவது யார் ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க தடுக்கி விழுந்தால் கூட நான் தான் காரணம், அவங்க வீட்டில் எண்ணெயை நான் கொட்டி வச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னதாக இந்த சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வீட்டில் ஒன்று நடந்தால் கூட அதுக்கு திமுக தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுகிற மனோநிலைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் வந்திருக்குது. எங்கேயோ ஒரு 4 பேர் ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போறான். அது ஒரு ஒரு புதுசா கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி வெளியில ஃபீஸ் கேரியர் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரியான இடத்துல 4 ஃபீஸை திருடுனா ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு அங்க கரண்ட் போங்க. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான, அதுவும் பகல்ல திருடுறா, நைட்டு கரண்ட் போகுது. நைட்டு 2 மணிக்கு கரண்ட் போய் காலையில 5 மணி வரலும் வர மாட்டேங்குது. 3 மணி நேரம் தூங்குறதுக்கான கோல்டன் பீரியடு. காலையில வேலைக்கு போனோம், துடிச்சுக்கிட்டு இருப்பான். 6 மணிக்கு எந்திக்கிற வேண்டியவன் 2:30 மணிக்கு 1 மணிக்கு கரண்ட் போயிட்டு ரோட்ல நிற்கும். தாவேக்கா போட்ட கணக்கு ஒண்ணு, அதாவது இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் வென்றுடும், அதனால நம்ம அதிமுகவை நம்ம ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவங்களை திருப்பி நிக்க வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனோநிலையை பொறுத்தவரையிலும், மனோநிலைங்கிறது மட்டும் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், திமுகவை பொறுத்தவரையிலும் அது மீண்டும் மோதி ஜெயிக்கணும், தன்னுடைய வலுவோடு மோதணும். அது ஒண்ணுதான் அதுக்கு இருக்கிற பலமே. வேற ஆப்ஷன் பலம்னு சொல்ற, அதுக்கு இருக்கிற ஆப்ஷனே, அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் மோதுவது மட்டும்தான். விஜயோட இது தணிஞ்சுக்கிடட்டும், பிறகு பார்த்துக்கலாம்லாம் செய்ய முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப 5 இடைத்தேர்தல்களிலும் வலுவான கேண்டிடேட்ஸ் திமுகவில் யார் யாரெல்லாம் அந்தந்த பகுதியில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்களோ அல்ல அதை விட வலுவானவர்களோ, அல்லது இப்போ நீங்க திருச்சி கிழக்குல அன்பில் மகேஷ் சொல்றீங்க, திமுகவில் எனக்கு தெரிஞ்சு திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு தொகுதியில் நிற்க வேண்டும். அவரும் தோல்வி அடைஞ்சார். ஆமா, தோல்வியை பற்றிலாங்க எங்க அண்ணாவே தோல்வி அடைஞ்சிருக்காருங்க. அண்ணா 62ல தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகுதான் அவர் மாநிலங்களை எம்பியாகி அவர் மாநில சுயாட்சி பற்றி பேசுறாரு. இதெல்லாம் நான் பல முறை பேசிட்டேன். சோ அப்படிப்பட்ட தோல்விகள் இங்க பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை, நம்ம இன்னொன்னு அப்படி நிறுத்தி நீங்கள் வலுவாக போட்டியிட்டால் மட்டும்தான் இந்த விஜயின் அலை ஓய்ந்திருக்கிறதா இல்லையாங்கிறத கூட நீங்க பார்க்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா அங்க அந்த அலை ஓஞ்சி போயிருக்கு, அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் வலுவான சரியான போட்டி, வலு போடாமல் போறதுனாலேயே அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்க கூடாது. இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிதப்பு இருக்குது. எதை வேணாலும் செய்யலாம், எவ்வளவு அநியாயங்களை வேண்டுமானாலும் செய்யலாம், செஞ்சுட்டு நேரா நான் டாடா காட்டினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற கற்பனை இருக்குது. அதை உடைக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். வெறும் இந்த இடைப்பட்ட 2-3 மாதங்கள்லயே நீங்கள் அதை செய்ய முடியும். அப்போ என்னுடைய கருத்து என்பது, திமுகவை பொறுத்தவரையில் வலுவான கேண்டிடேட்டை போட்டு வலுவாக மோதுவது. இங்க வெற்றி தோல்வி இல்ல. எங்க ஸ்பாட்டன்ஸ் வெறும் 300 பேர் தான். பெர்சிய படை எவ்வளவு பெருசுன்னு தெரியும். வெற்றி தோல்வியை பார்த்தா அவங்க சண்டை போட்டாங்க. காலத்தால் வென்றது யாரு? பெர்சிய படையினுடைய சாதனையா பேசப்படுது. வரலாற்றுல செத்து போனாங்க 300 பேர் அழிஞ்சு விட்டாங்க. ஆனால் இன்றைக்கு 300 பேருடைய வீரம் தான் தீரமாக பேசப்படுகிறதே தவிர அங்கே எத்தனை லட்சம் பேர் இருந்த ஒரு ஈயினுடைய பேர் இருக்குதா? அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? கிடையாது. இப்படி வெற்றி தோல்விக்காக வரலாறு என்பது வெற்றி தோல்வி இல்லைங்க. நான் இன்னும் சொல்றேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்போ வளர்ந்து வரும்போது எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஸ், எப்படி இந்த கட்சி பிழைச்சி வந்ததுங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. நான் அப்பதான் அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் திமுக எப்படி எம்ஜிஆர் என்கிற ஒரு வலுவான ஒரு எதிர் ஃபோர்ஸை, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் மாதிரியான ஆள் கிடையாது எம்ஜிஆர். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து அரச நிர்வாகத்தை அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் ட்ரெஷரராக இருந்தவர், எல்லாமாக இருந்தவருக்கு நிர்வாகமும் தெரியும். அவர் இன்னொன்று திரைப்பட தயாரிப்பாளர், அதாவது திரைப்பட டைரக்டர் அண்ட் தயாரிப்பாளர், 2 விதமான பொறுப்புகளையும் சேர்த்து எடுத்து செய்ய வெறும் நடிகர் கிடையாது. விஜய் அப்படி கிடையாது, அடுத்தவன் காசுல குதிரை ஓட்டுறவர். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஷூட்டிங்க்கு எவ்வளவு செலவு எப்படின்னு எல்லாம் தெரிந்தவர், எல்லாத்தையும் தலைமையில் போட்டுக்கிட்டு வேலை செஞ்சவர்.
நாடோடி மன்னன் படம் வரும்போது இந்த படம் வென்றால் நான் மன்னன், இல்லை என்றால் நான் நாடோடின்னு சொல்லி வெற்றி பெற்று காட்டியவர். சரிங்களா? இப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லாம திமுகவில் இருந்து மிகப்பெரிய முக்கியஸ்தர்களை எல்லாம் தன் பக்கம் கொண்டு வந்துட்டாரு. சரிங்களா? அப்படி இருந்தும் கூட அவரையும் எதிர்த்து திமுக களம் கண்டுச்சு, நின்றுச்சு. இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு இவர் கடைசி காலங்களில் அவங்க இதுல எம்பி எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க. சரிங்களா? பெரிய அளவுல. எம்ஜிஆர் அடுத்த கட்டமா இருந்திருந்தாருன்னா திமுகவினுடைய வெற்றியை, கலைஞரின் வெற்றியை பார்த்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால அப்படிப்பட்ட மிகப்பெரிய சவாலானவர்களுக்கு மத்தியிலேயே நாம் நின்று காட்டினோம். அதனால விஜய் எல்லாம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. நம்மை பொறுத்தவரையிலும் நமக்கு களம் காணணும். இன்னைக்கு ஏன் அத்தனை பேர் வராங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லா கட்சிகளும் வந்து தோற்ற போது உருவிக்கிட்டு தான் போவாங்க. இன்னைக்கு அதிமுக சலசலத்து போய் கிடக்குது. ஏன் அப்படின்னா அவர்கள் திரைப்பிரபலத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி, அதற்கான தேவை முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஜிகினா பார்ட்டி வந்துருச்சு, பெட்டி கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. சரி, இப்போ இது ஒரு கூடாரம் மாதிரி தான். இப்ப 4 தொகுதிகளை வந்து இபிஎஸ் தான் இழந்திருக்கிறாரு, அவருடைய கட்சியில இருந்து தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து ரொம்பவே மும்முரமா பணி செய்யணும், இதுல நம்ம ரெட்டையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமா இருப்பாரு. அப்போ இபிஎஸும் எஃபோர்ட் போடுவாரு, திமுகவும் நம்ம வந்து தோல்வியில இருந்து மீளணும், இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் ரொம்ப பலப்பரிச்சையா ஈடுபடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்போ அவங்க நம்பி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்படுமா? ஏன்னா சட்ட ரீதியான சில கேள்விகள் இருக்கு, அது ரெண்டாவது நான் வரேன். இப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க. பிறகு அண்ணாமலை ஒரு கேண்டிடேட்டை போடுவாரா, அது என்னன்னு நமக்கு தெரியல. இப்படி நடிகரும் ஒருத்தர் வந்து லாரன்ஸ்ங்கிறவர் திருச்சி கிழக்குல போட்டிடணுமா, கருத்து சொல்லுங்க அப்படின்றாரு. அநேகமா இப்படி சொல்றதன் மூலியமாகவே அவர் போட்டியிடுவார்னே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில டஃபஸ்ட் 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட்டு அப்படின்னு வந்து மேலும் இந்த அரசியல் திசை வேறொரு திசையை வந்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுத்திருமா இந்த இடைத்தேர்தல்? இந்த அரசியல்ல விஜயே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த விளையாட்டுக்கு சம்பந்தம் யாரா இது கோமாளின்னு தட்டி விட்டுட்டு சீரியஸா இங்க வந்து எல்லாரும் எழுதி பேசிட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு வந்தீங்கிற மாதிரியான ஆள் தான் விஜயே. அதுல திடீர்னு ராகவா லாரன்ஸ் நான் வண்டியில ஏறுறேன்னு சொல்றது வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், யார் வேணாலும் செய்யலாம், அது விட்டுருங்க. ராகவா லாரன்ஸை பத்தி பேச வேண்டியதில்லை. அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அவரால் ஏற்கனவே இருந்த கட்சிக்குள்ள இருந்தே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. தனி கட்சின்னு சொல்லி வருவதனால் மட்டும் அவர் வந்து தலைகளை நட்டிட மாட்டாரு. இன்னொன்று, கடந்த எலெக்ஷன்ல அவர் நிக்காம போனதுக்கே காரணம் தோல்வி பயம்தான். நின்று தோத்தா அசிங்கமாய் போடும், புரியுதா உங்களுக்கு? அதனால இவருக்கு முழுவதுமாக வெற்றியை பெற்றுக்கிடுறதுக்கான ஒரு ஆற்றல்லாம் கிடையாது. ஏதாவது நான் சொன்ன கோவையில தனியா நின்னாரு நாடாளுமன்ற தேர்தல்ல 4 லட்சம் ஓட்டு மேல வாங்கினார்ல. கணபதி ராஜ்குமார் எவ்வளவு வாங்கினாரு? அவர் 5 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டாரு, 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சார்ல. அதனால நான் என்ன அதிமுக ஓட்டு பிரிச்சாங்க இதெல்லாம். இப்போ அதே மாதிரி இவர் நிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கள் எல்லாம் அதாவது இந்த கேம்ல விளையாண்டு பாக்குறாங்க. சரிங்களா? அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தே ஆர் லூசர்ஸ். அதை என்ன, அவங்க 4 தொகுதிகளையும் அவங்க இழக்கிறாங்க. அதை மீட் அவுட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓட்டுக்களே, அதிமுகவின் ஓட்டுக்களே, நான் வந்து கேண்டிடேட் மட்டும் இல்லை, ஓட்டுக்களே டிஎம்கே ஆன்டி டிஎம்கே, அவ்வளவுதான். டிஎம்கேன்னு ஒரு கட்சியினுடைய வாக்குகள் அது ஒன்று இருக்குது சாலிடா. அப்புறம் ஆன்டி டிஎம்கே வாக்குகள்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகளைத்தான் எடப்பாடியும் பெறாரு, விஜயும் பெறாரு. எந்த இடத்துல விஜய் எடப்பாடி ஜெயிச்சிருக்காரோ அந்த இடத்துல விஜய் ஜோபிக்கல, எந்த இடத்துல விஜய் ஜெயிச்சிருக்காரோ அங்கே எடப்பாடி சோபிக்கல, அவ்வளவுதானே தவிர இங்கே டிஎம்கேவின் வாக்குகள்ங்கிறது சாலிடா இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், ஏற்கனவே நான் சொன்னதுதான் பல இடங்கள்ல. இந்த கூட்டணி கட்சின்னு ஒரு கல்லை தூக்கி கட்டிட்டு தான் இவங்க குதிச்சாங்க. அது இப்போ நீங்க ஒரு இடத்துல குதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எது உதவி செய்யறதுக்கு தான் நீங்க இந்த சேஃப் ஜாக்கெட்டு, இந்த வட்டுக்கிட்டு எல்லாம் தூக்கி போட்டு குதிப்பீங்க. இப்படித்தான் கூட்டணி கட்சி இருக்குன்னு நினைச்சீங்க. காங்கிரஸுங்கிறது கல்லு, பாறாங்கல்லு மாதிரி உங்களை காலில் 28 சீட்டு வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 17.5% வெற்றி. எவ்வளவு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் என்னங்க? அசிங்கமா இல்லை? நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு கூட்டணி, இதுல வேற 40 வேணும். வெக்கமா இல்ல இந்த கட்சிக்கு? 40 வேணும். அதே மாதிரி விசிக அவரே முதல்ல சொல்லிட்டாரு, எங்க ஆட்கள் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. 8 சீட்டு வாங்கி 2 சீட்டு, 25%. மொத்த கட்சியினுடைய வெற்றி விகிதம் மற்றும் வாக்கு விகிதம் எவ்வளவு? 32%. திமுகவினுடைய வாக்கு விகிதம் மற்றும் வெற்றி விகிதம் எவ்வளவு தெரியுமா? 35%. யோசிச்சு பாருங்க.
150 சீட்டு கிட்ட போட்டு 57 சீட்டு கிட்ட ஜெயிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அது 38 36% மேல வருது. அப்ப திமுக மட்டும் 27 அதாவது திமுக தனக்கான தொகுதிகளில் மட்டும் நின்று ஜெயிச்சதுலயே அவ்வளவு ஜெயிக்க முடியும்னா ஒட்டுமொத்தமா நின்னால இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியும். இல்ல 100 சீட்டை கிராஸ் பண்ணிருக்கலாம். அதான் கண்டிப்பா கிராஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வந்து ஆஃப்டர் என்ன சொல்றதுன்னா போலிங்ல நீங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கூட்டணி வைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி வைங்க. உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கங்க. விசிகாவோ இல்லைன்னா யாரோ அல்லது விஜய் கூட போய் நின்னுக்கங்க. எதோ வேணாலும் பண்ணுங்க. திமுக நான் என்ன சொல்றேன்னா, இப்படி திமுக தன்னை வலுவாக அது அதனுடைய பொசிஷன்ல வலுவாதாங்க இருக்கு. வெற்றி விகிதத்தை கணக்கு பண்ணீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவர்களுக்கு நாசம்தான் பண்ணி விட்டுருக்காங்க. திமுக 35% எடுத்திருக்குது, 32 தான் மொத்த கூட்டணியின் வெற்றி விகிதம். ஆனா திமுகவின் வெற்றி விகிதம் வந்து 35. அதை கணக்கு பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட கணக்கு பண்ணீங்கன்னா திமுக வலுவாக 5ல் 3க்கு மேல வெற்றி பெற முடியும். இது என்னோட கருத்து, இதுதான் உண்மை. இதை நீங்க சிரத்தையோட வேலை செய்யணுங்க. மறுபடியும் சொல்றேன், சிரத்தையோட வேலை செய்யணும். உரிய கேண்டிடேட்டை போடணும், அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம், வெறித்தனமா வேலை செய்யறோம். இப்ப திமுக எது இருந்தாலும் கூட்டணியோட தான் அணுகும். இந்த பொது தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷன் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி. இப்போ கூட்டணி யாருமே இல்லை. சிபிஐ சிபிஎம் கூட நாங்கள் இல்லைன்னு சொல்லி நேற்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தாவேகா கிட்ட எல்லாம் போயிட்டாங்க. நேற்று வரைக்கும் திமுக கிட்ட இருந்தவங்க எல்லாருமே. அப்போ அப்படிங்கிற போது திமுக ஒரு தனிமையில் வந்து சந்திக்க நேரிடுமா? அப்படி சந்திக்கக்கூடிய ஒரு யோசிச்சு பாருங்க. போறதெல்லாம் போயிட்டீங்க, நீங்க வேலை செய்யறதெல்லாம் செய்வீங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்க தலையிலையும் சேர்ந்து தானே இருக்குது. நாளைக்கு அடுத்து வந்து மின்வெட்டுக்கு எதிராக சிபிஐ வந்து போராட்டம் அறிவிச்சிருக்குது. ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா புரியுதா உங்களுக்கு? நாங்கள் நேர்மையாக நாங்கள் ஜனநாயகத்தில் எதிர்த்து கேட்போம். அதெல்லாம் அமைச்சரவையில பங்கேற்கலைங்க, கூட்டணியில இருக்காங்கன்னு. இப்போதைக்கு திமுக கூட்டணியில் எங்கால் தொடர முடியாது. நீங்க கனியே கவருங்க, காலங்காலமும் இந்த கனியை கவருங்க. இப்போ சுவைக்கிற கனியை கவர்ந்துங்க. அதான் சொல்றீங்க, கனி இருப்ப காய் கவர்ந்துன்னா அது கனியா இருந்தா ஏன் நீங்க வந்து வாயில துப்பணும்னு சொல்றேன். சமைச்சு பார்த்துட்டு ஏன் துப்புறீங்க? நான் இது கரண்ட் பிரச்சனைக்காக ஏன் களத்துக்கு வரணும்? அதான் சிறப்பான ஆட்சி, பிரமாதமான கட்சி. இதே மாதிரி ஒரு பொன்னுலகத்தை நாம் பார்த்திருக்க முடியாது. நாங்க நினைச்ச கம்யூனிச பொன்னுலகத்தை இந்த நடிகன் தான் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு போய் பின்னாடி நின்று வில்லடிக்க வேண்டியதானே? புரியுதா உங்களுக்கு? அதை செய்யலையே. நீங்க இங்கோடி ஒரு பக்கம் நான் வந்து தீய வைப்பேன், இங்கோடி சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இங்கோடி நான் வந்து அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் கொடுப்பேன்னு சொன்னா மக்கள் என்ன ரசிப்பா செய்வான்? என் உண்மை சொல்லு, கரண்ட் பிரச்சனைக்கு விஜய் காரணம்னு சொல்லி விஜய் அரசை எதிர்த்து நீங்க சண்டை போடுறீங்க. அப்போ அந்த அரசு சரியில்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நான் எலெக்ஷன்ல வந்து நின்றுட்டு எங்களுடைய பவர் கொடுத்து நாங்க ஆட்சி நடத்தோம்னு சொன்னா இதை யார் ஏற்றுக்கொள்வார்? இந்த உள் முரண்பாடு மக்களுக்கு ஒருவேளை புரியாம இருந்தா கூட இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். அதோட அதானே திமுகவோட வேலை. ஓகே சார், இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இதில் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சட்ட வல்லுநர் திரு இன்பதுரை அவர்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. அதாவது இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் ஆல்ரெடி வெப்பு கொடுத்துருந்தோம் 25 பேர் மேலே. பிறகு அவருக்கு ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ராஜினாமாவை முதல்ல நீங்கள் ஏற்றுக்க கூடாது, ஏன்னா நடவடிக்கைக்கான கடிதம் வந்து இருக்குது. ஸோ இப்போ ராஜினாமா செய்ய வச்சுட்டு பிறகு 21 பேருக்கான அந்த மன்னிப்பு கடிதம் வந்து போச்சு. 21 பேரை மன்னிச்சதாகவும் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஆமோதிச்சிட்டீங்க நீங்கள், சபாநாயகர் அவர்கள் இபிஎஸ் தான் வந்து தலைவர் பொதுச் செயலாளர் ஆமோதிச்சிட்டீங்க. ஏன் இன்னும் நியமிக்காமல் இருக்கீங்க கொறடாவையும் தலைவரையும்? அப்போ நீங்க இன்னும் அதிமுகவை சீன்றீங்களா? இன்னும் உடைக்கிறதுக்கு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த 43 பேரும் சுயேட்சையா இப்போ என்ன வேணாலும் செயல்படலாம், இன்னும் ஒரு பிரீதிங் டைம் கொடுத்து பார்ப்போம், இன்னும் எவ்வளோ வேணாலும் உடைச்சிட்டு வரட்டும் நம்ம கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ இந்த 4 பேர், இசைக்கு சுப்பையா, மரகதம் குமரவேல், இந்த மாதிரி இந்த 4 பேர் இந்த இடைத்தேர்தலில் அவர்களால் அந்த போட்டியிட்டு வென்ற தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா? அதுல வந்து பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கு, விஜய்க்கு நாளைக்கு அது ஒரு பாதகமாக ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. கண்டிப்பா அப்படி வாய்ப்பு இருக்கு. அதாவது 4 பேருக்கு வாரிய தலைவர் இந்த மாதிரி வேற ஏதாவது அல்வா துண்டுகள்லாம் லெக் பீஸ் எதையாவது ஒண்ணு கொடுத்து அதை வந்து இல்ல அதுதானே அதுக்கு தானே நீங்க போயிருக்கீங்க. எதையாவது கிடைக்கும் அப்படிங்கிறது தானே போயிருக்கீங்க. அதை கொடுத்து முடிச்சா விஜய்க்கு பாதுகாப்பு,
இந்த 4 சீட்ல ஏதாவது ஒன்றோ ரெண்டோ ஜெயிச்சிங்கன்னா கூட அந்த ஜெயிக்கிறது பாதுகாப்பானதா இருக்கணும் இல்லையா? நாளைக்கும் இந்த எம்எல்ஏ சீட்டு நமக்கு கூட நிக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கணும்னா அப்போ இவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வார். வேற எதையாவது கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபா கூட கொடுப்பாப்புல, எல்லாம் ஒரு சேர் இருக்குன்னு சின்னதாக சோஃபாவோட சேர்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்ன சேரையும் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க, சின்ன சோஃபாவையும் சேர்த்து கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. பட் இந்த 4 பேருக்கும் சீட்டு கொடுக்கறதுல விஜய் கவனமாக இருப்பார். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மனு இருக்கு. இன்னொன்று, இன்பதுரையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ லேஸ்புட்டால தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்துவாங்க. அது இன்னைக்கு தீர்வு கிடைக்கிட்டாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தீர்வுக்காக அவங்க போராடுவாங்க. திமுக அதாவது பாஜகவுமே என்ன பண்ணும்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனே சொல்லாது. நீங்க 4 பேரையும் கண்டெஸ்ட் பண்ண விட்டுருங்கன்னு விட்டுரும். அது என்ன பண்ணிடும், இந்த கேஸை அப்படி அங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட பொருள் என்னன்னா விஜயை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. நினைச்சா அந்த 4 பேரை இழுத்துக்கலாங்கிற ஒரு நெருக்கடி இருக்கா? இன்பதுரையும் அதிமுகவும் கேஸ் போடுவாங்க. ஆனா கேஸ் மேல இருக்கும். இவங்களே கண்டெஸ்ட் பண்ண விட்டுட்டீங்கன்னா நீங்க பாஜக கையில் ஏற்கனவே உங்களுக்கு படம் இருந்துச்சு, இப்பவும் இடி கேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது, 41 பேர், எல்லா பிரச்சனையிலையும் மாட்டிட்டு இருக்கீங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு போடப்பட்ட, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தங்க கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளின்னு. எப்போ உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பை கொண்டாந்து மேல போட்டாங்களோ அப்பமே நீங்க தங்க கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளிதான். உங்களுக்கு என்று சுதந்திரம்னு ஒண்ணு கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு பெர்சனல்னு ஒண்ணு கிடையாது. நீங்க கடந்த காலங்களில் யாரோடு வேண்டுமானாலும் சுற்றி இருக்கலாம், இன்னைக்கு அப்படி கிடையாது. அரசியல்ங்கிற சட்டகத்துக்குள் நீங்க மாட்டிடுறீங்க. நீங்க பண்ணுகிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது உங்களுடைய பெர்சனல் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் இந்த 4 பேருக்கு சீட்டு கொடுக்குறதுங்கிறது மறுபடியும் போய் படுகொலிகள் விழுவதுதான். அதிமுக ஒருபோதும் ஒத்துக்கிடாது. அப்போ அந்த வகையில் இந்த 4 பேருக்கும் வாய்ப்பு கிடைப்பது அரிது அப்படிங்கிற என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.